ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு தி LeetCode சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போன WE லிங்க்டு லிஸ்ட்டில் மீதி இருக்கிற மெத்தட்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்துருந்தோம்னா, ஆட் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு இன்னொரு தடவை ரீகால் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு WE லிங்க் லிஸ்ட்டை எப்படி டிக்ளேர் பண்ணியிருந்து பார்த்துருந்தோம், அதாவது ஒரு நோடை. அதுக்கப்புறம் அதுக்கான ஆட் மெத்தடை பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் என்னது டிஸ்பிளே ஃபார்வர்ட், டிஸ்பிளே பேக்வேர்ட். ஸோ இதுக்கான வீடியோ ஆல்ரெடி இருக்குது. பார்க்காதவங்க கார்டில் லிங்க் தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, கெட் பார்க்க போகிறோம். கெட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு இண்டெக்ஸை பாஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ எங்கிட்ட எக்ஸாம்பிள் இப்போ எங்கிட்ட 1 2 3 and 4. ஓகேங்களா? ஸோ இந்த இண்டெக்ஸ் வச்சு சொல்லணும் 0 1 2 3. இப்போ நான் 2 பாஸ் பண்ண எனக்கு என்ன வரணும், 3ங்கிற நோட் வரணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் எனக்கு தேவைப்படுறது. ஓகேங்களா? 3ங்கிற வேல்யூ வரணும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஆஸ் யூஷுவல். ஓகேங்களா? இப்போ நல்லா பாருங்கள், நான் ஓகேங்களா அந்த சைஸை டிக்ளேர் பண்ணியிருந்தோம். அது இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அதாவது எனக்கு 0க்கு கம்மியாக இருந்தாலும் சரி, சைஸை விட அதிகமாக இருந்தாலும் சரி, இண்டெக்ஸ் வேல்யூ இப்போ கொடுக்கறது வந்து ஓகேங்களா. அதாவது இப்போது ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு இது லைக் என்னது எட்ஜ் கேசஸ். ஓகேங்களா? இப்போது 0க்கு கம்மியாக இருக்கிறதுனாலும் சரி, என்னது -1 -2 -3 இந்த மாதிரி இருந்தாலும் சரி, 3க்கு மேலே இருந்தாலும் சரி, அதாவது 4 5 6 7 ஓகேங்களா, இந்த மாதிரி அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் சரி, நான் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணிடுவேன், இன்வேலிட் இண்டெக்ஸுங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடுவேன், அதை த்ரோ பண்ணிடுவேன் எரரை. ஓகேங்களா? ஸோ ஏன் எனக்கு முதல்ல அந்த நோடே கிடையாது, அதுக்கு மேலே கம்மியாகவும் நோடு இல்லை, அதுக்கு மேலே அதிகமாகவும் நோடு இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணிடுவேன், நான் இதை த்ரோ பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட் எட்ஜ் கேஸ். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுறேன், அந்த ஹெட்டை வந்து என்னவா எடுக்கிறேன், கரண்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கரண்ட் நோடாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கோடை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப 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 ஈஸியான ஒரு இது நான் என்ன பண்ணுவேன், இப்போ எக்ஸாம்பிள் நான் 3 லூப் பண்ணணும். கரெக்டாக? அப்போது நான் எது வரைக்கும் போகணும், 0ல் ஆரம்பித்து அந்த கொடுத்துருக்க இண்டெக்ஸ் வரைக்கும் நான் போகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 2 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2 வரைக்கும் போகணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அதுக்குள்ளே என்ன டேட்டா இருக்கோ அதை நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். ரொம்ப ரொம்ப ஈஸி இது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஆல்ரெடி இதுதான் நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸாக்ட் சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட்டில் பார்த்து தான் இங்கேயும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், 0ல் ஆரம்பித்து ஓகேங்களா, நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த இண்டெக்ஸ் வரைக்கும் லூப் பண்ணிட்டேன். எப்படி ஃபஸ்ட்டு 0லேருந்து போகும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் என்ன இருக்கும், இங்கே தான் இருக்கும். ஏன், இதுதான் ஹெட் நோடு. ஸோ ஃபஸ்ட்டு 0க்கும் போது இங்கே போயிருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், 2க்கும் போது இங்கே போயிருக்கும். நான் என்ன பண்ணியிருப்பேன், அதனால தான் நல்லா பாருங்கள், நான் இங்கே ஈக்குவல் டுனே கொடுத்துருக்க மாட்டேன், வெறும் இதுதான் கொடுத்துருப்பேன். புரியுதா? ஏன், ஃபஸ்ட் எடுக்கும் போது எனக்கு ஹெட்டில் இருந்திருக்கும். அதனால தான் என்னது, நான் இண்டெக்ஸ் முன்னாடி வரைக்கும் போட்டிருப்பேன். எனக்கு அத்தனை ஐட்ரேஷன் ஆனால் மட்டும் போதும். ஏன், ஸ்டார்டிங்கில் இது இருக்குது. இதே எனக்கு அது ஹெட்டில் இல்லைனா தான் நான் என்னது ஈக்குவல் டு கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன் இங்கே ஈக்குவல் டு கொடுக்கலன்னு புரியுதா, லெஸ்ஸர் தென் மட்டும் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னது, முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு என்னது, கரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஓகேங்களா? முன்னாடி போகிறக்கு பின்னாடி போகிறக்கு என்னது, கரண்ட் டாட் ப்ரீவியஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்படியே எது வரைக்கும் டோட்டலாக லூப் பண்ணிட்டு போயிருப்பேன். எப்போ எது வரைக்கும், எனக்கு அந்த இண்டெக்ஸஸ் முன்னாடி வரைக்கும். அப்புறம் என்ன பண்ணியிருப்பேன், நான் அதை பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப 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 ஈஸியான வே டு டூ திஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை கால் பண்ணிட்டா கெட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ நமக்கு வந்து 10 20 30 இருக்குது, அதாவது 0 1 2. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், நான் 2வை கால் பண்ணுறேன். 2வை கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இதை சிஸ் அவுட்டில் போட்டுடலாமா? ஸோ இப்போது சிஸ் அவுட்டில் போட்டேன். எனக்கு என்ன வந்துருச்சு, 30 வந்துருச்சு. ஏன், இதுதான் எனக்கு செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. இப்போ போயிட்டு நான் இங்கே ஒரு 7 கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகணும், எரர் த்ரோ ஆகணும். ஓகேங்களா? என்ன ஆயிருக்கு, எனக்கு த்ரோ ஆயிருக்கு, என்னது, இன்வேலிட் இண்டெக்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே என்னது, நான் மைனஸ் கொடுத்தாலும் எனக்கு அந்த எட்ஜ் கேசஸ் பாஸ் ஆகணும். 0 கொடுத்துருந்தா ஒர்க் ஆகணும். பட் எனக்கு என்னது, 0க்கு கம்மியாக கொடுத்தாலும் எடுத்துக்கல, அதே மாதிரி அதிகமாக கொடுத்தாலும், அதாவது அந்த நோடோட சைஸை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக கொடுத்தாலும் எனக்கு எடுத்துக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த 2 எட்ஜ் கேசஸும் ஹேண்டில் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கண்டெய்ன்ஸ். ஓகேங்களா? கண்டெய்ன்ஸும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். எக்ஸாம்பிள், இப்போது சாரி பேனா கீழே விழுகுது. 1 2 3
4. இப்போது 3யை நான் பாஸ் பண்ணுறேன்னு வைங்களே, அந்த 3 இந்த டபுள்யூ லிங்க்டு ஸ்கூலில் இருந்துச்சுன்னா ஓகேங்களா, நான் என்ன பண்ணலாம், ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணலாம். இதே நான் இங்கே இந்த இடத்துல 10 போகிறேன்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகணும். ஏன், எனக்கு இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் 10ங்கிற ஒரு நோடே கிடையாது, அந்த எந்த ஒரு நோடு டேட்டாவும் 10ங்கிறது கிடையாது. அதனால் எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகணும், ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகணும். அதுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருந்தா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். இதுதான் கண்டெயின் மெத்தோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேங்களா, ஸோ இது எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதுவும். ஓகேங்களா, என்னது ஆஸ் யூஷுவல் என்னது ஹெட்னோட கரண்ட் நோட்னு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், லூப் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் லூப்பிங் தெரியும்ல, என்னது நல் போகிற வரைக்கும், நல் என்னது கடைசி லூப் வரைக்கும், கடைசி நோடு வரைக்கும் நான் என்ன பண்ணிப்பேன், லூப் பண்ணுறதுக்காக இந்த கண்டிஷன் போடுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணுறேன், ரொம்ப சிம்பிள். அந்த கரண்ட் டேட்டா வந்து நமக்கு பேராமீட்டர்ஸில் வர டேட்டா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பேன், ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, இல்லை அப்படி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணியிருப்பேன், அடுத்த நோடுக்கு மூவ் ஆயிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போது இதை நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ ட்ரூவாக இருந்ததுன்னா நடுவில் நின்றுருக்கும் இந்த கண்டிஷன் பண்ணி. ஏன் நம்ம என்ன பண்ணிட்டோம், அது ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போது எனக்கு அந்த ஒய் லூப்பே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு அதுக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். கரெக்டாக ஃபஸ்ட்டு நான் இப்போ 10 செக் பண்ணுறேன், ஃபஸ்ட் நோடை பார்க்குறேன், 1 இருக்குது. ஓகேங்களா, எனக்கு ஆன்சர் வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நான் நெக்ஸ்ட் நோடுக்கு போவேன். ஓகேங்களா, இதுதான் நெக்ஸ்ட் நோடுக்கு போவேன். அப்போ அங்கே 2 இருக்குது. ஓகேங்களா, அப்பயும் எனக்கு என்ன ஆகலை, எனக்கு வந்து இந்த கண்டிஷன் என்ன ஆகலை, ஃபால்ஸ் ட்ரூ ஆகலை. ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பேன், நெக்ஸ்ட் நோடு போவேன் அதுக்கப்புறம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நோடு போகும்போது எனக்கு 3 இருக்குது. ஓகேங்களா, அப்போவும் எனக்கு இதாகலை. அதுக்கப்புறம் என்னது லாஸ்ட்டு 4 போகிறேன். ஓகேங்களா, அப்போ 4 போகும்போது எனக்கு டேட்டாவில் என்ன இருக்குது, 4 தான் இருக்குது, 10 இல்லை கொடுத்துருக்கிறது இல்லை. அப்போது என்ன இருக்கும், திருப்பி நெக்ஸ்ட் நோட் போகிறேன், நோடே இல்லை, என்ன இருக்கும், எனக்கு நல்லுன்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்பேன், இந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்கும், ஃபால்ஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன ஆயிருக்கும், எனக்கு இது முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அதனால என்னது, இப்போ நோடுக்குள்ளேயே கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டேன், ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ கண்டெயின்ஸ் புரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் ஒரு மெயின் மெத்தட். ஓகேங்களா, என்னது, இன்செர்ட் அட். ஓகேங்களா, அதாவது என்னன்னா இன்செர்ட் அட் மெத்தட் போன இதில் பார்த்தா அதே தான். என்னது 1 2 ஓகேங்களா 4 5 இருக்குன்னு வைங்களேன். இப்போ என்னது, நான் தேர்டு பொசிஷனில் 1 2 3 தேர்டு பொசிஷனில் என்னத்தை நான் இன்செர்ட் பண்ணணும், 3ங்கிறனோட இன்செர்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ 3ங்கிறது எந்த இதில் நான் இன்செர்ட் பண்ணணும், தேர்டில் இன்செர்ட் பண்ணணும். அப்போ 1 2 3 4 5. ஓகேங்களா, இதே நான் லாஸ்ட்டில் இது பண்ணாலும் பண்ணலாம், இல்லை ஃபஸ்ட்டில் பண்ணாலும் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இவ்வளோ தான் இன்செர்ட் அட்டுங்கிற மெத்தடோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேங்களா, ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் என்னது, எனக்கு அந்த இண்டெக்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணணும். அதை எப்படி வெரிஃபை பண்ணலாம், 0க்கு கம்மியாகவும் போகக்கூடாது, சைஸோட அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அப்போ நான் தான் என்ன பண்ண முடியும், என்னால் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இது புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி ஆட் மெத்தடில் போன டைம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த சைஸை ஒவ்வொரு டைம் என்ன பண்ணியிருப்போம், இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்போம் ஆடில் மட்டும்தான். ஓகேங்களா, அதே மாதிரி இன்செர்ட்ல என்ன பண்ணுவோம், நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஏன், அங்கே வந்து ஒரு புது நோட் ஆட் பண்ணுறோம்ல, அப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட்லையும் இன்செர்ட்லையும். ஓகேங்களா, ஸோ என்ன ஆகணும், எனக்கு வந்து அது இன்க்ரிமெண்ட் ஆகணும் சைஸ் வந்து. ஓகேங்களா, ஸோ இது செக் பண்ணிட்டேன். அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், நான் இன்வேலிட்னு பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, ஒன்றா த்ரோ பண்ணலாம், இல்லை சிசோட்டில் பிரிண்ட் பண்ணலாம் இப்போதைக்கு. ஆனால் நீங்கள் ப்ராப்பராக அங்கே ஹேண்டில் பண்ணியிருக்கணும், கொஷினில் கொடுத்துருக்க மாதிரி. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன், அந்த நோடை டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அப்போ என்ன இருக்கும், எனக்கு ஒரு புது நோடு கிரியேட் ஆயிடுச்சு. கரெக்டாக, இப்போது இந்த எக்ஸாம்பிள் படி நான் என்ன பண்ணியிருப்பேன், இங்கே எடுத்துக்கலாமா. ஓகேங்களா, ஸோ இல்லைன்னா இங்கேயே வரலாம், கோட்லேயே வந்துடலாம். இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு கொடுத்துருக்க இண்டெக்ஸ் வந்து 0. அப்போ என்னது, ஃபஸ்ட்டு நோடில் இன்செர்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ பாருங்களேன், நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரியே எடுத்துக்கலாம். இப்போது எனக்கு ஆல்ரெடி இருக்கிற நோடு எடுத்துக்கலாமா. இப்போ எனக்கு என்ன இருக்கும், இங்கே 2 இருக்கும். ஓகேங்களா, இது 1 0 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இது என்னது 2. ஓகேங்களா, ஸோ இப்போது இங்கே என்ன இருக்கும், இந்த நோடோட ரெஃபரன்ஸ் இருக்கும். கரெக்டாக இருக்கா. அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும், இந்த நோடோட ப்ரீவியஸில் என்ன இருக்கும், இந்த நோடோட ரெஃபரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போது இன்னொன்று வச்சுக்கலாம் எதுக்கோ. ஓகேவா, ஸோ இப்போ 3 இங்கே என்னது 1 0 3. அப்போ இங்கே என்ன இருக்கும், 1 0 3 இருக்கும், இங்கே 1 0 2 இருக்கும், இங்கே என்ன இருக்கும், நல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன இருக்கும், நல் இருக்கும். ஏன், இது என்னது, இது ஹெட் நோடு, இது என்னது, இது டைல் நோடு. ஓகேங்களா, டைல் நோடு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே 3 எடுத்துக்கலாம், இங்கே 4 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து 1ங்கிற ஒரு நோடை வந்து நான் ஃபஸ்ட்டில் இன்செர்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போது நல்லா பாருங்கள், எனக்கு இது என்ன இருக்கும், நல்லுன்னு இருக்கும், இது ஹெட்டுன்னு இருக்குது. ஓகேங்களா, நான் என்ன பண்ணணும்,
இந்த நோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 நோடையும் கனெக்ட் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஓகேங்களா? ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பு போகலாம். இங்கே எழுதிடலாம். அதுக்கப்புறம் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஓகேங்களா, இதோட வேரியபிள் நேம் என்னது? எனக்கு என்னென்னு இருக்கும்? ஓகே, இது வந்து நோடுன்னு வச்சுக்கலாம், இல்லை நியூ நோடு, ஏதாச்சும் ஒரு வேரியபிள் நேம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நானும் இப்போ தான் யோசிக்கிறேன். ஓகேங்களா? கோடு என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியாது, இதெல்லாம் பழசு முன்னாடி எழுதி வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போது ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெட்டோட ப்ரீவியஸ், அதாவது இந்த இடம் கரெக்டாக, இந்த இடம் ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா இந்த நோட ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த நோடோட ரெஃபரன்ஸ் என்னது? இப்போ 105ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 105ங்கிற மெமரி அட்ரஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ நான் அதை டிக்ளேர் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ என்ன இருக்கும்? இங்கே போயிட்டு 105ங்கிறது எனக்கு என்ன ஆயிருக்கும்? டிக்ளேர் ஆயிருக்கும் நல்லுக்கு பதில். ஓகேங்களா? இங்கே என்னென்னு கொடுக்கணும்? ஹெட் டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு நோடுன்னு கொடுத்துட்டேன். அப்போ என்ன ஆயிருக்கும்? இது ரெண்டும் எனக்கு அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இங்கே நான் என்ன கொடுக்கணும்? இதோட ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் இது என்னது? 101 எனக்கு என்ன வரணும்? இங்கே வரணும். அப்போ தானே இது ரெண்டும் கனெக்டாக இருக்கும். இப்போது இதை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பேக் அதை ஃப்ரண்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இதுக்கும் ஒரு கனெக்ட் பண்ணோம்ல. அப்போது நல்லா பாருங்கள், இது என்னது? நமக்கு ஹெட். இப்போது கரெக்டாக இது என்னது? எனக்கு ஹெட்டு. ஓகேங்களா? இதுதான் எனக்கு என்னது? கலர் மாற்றி சொல்லிட்டா. இப்போது இதுதான் எனக்கு ஹெட் நோடு கரெக்டாக. ஓகேங்களா? அப்போது ஓகேங்களா, நான் என்ன கொடுக்கணும்? இது நமக்கு என்னது? நியூ நோடு கரெக்டாக. அப்போது நியூ நோடுங்கிறது என்னது? நோடு டாட்டு நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? நோட் டாட் நெக்ஸ்ட்னா எனக்கு இது எடுத்துக்கும் கரெக்டாக. ஸோ இங்கே நான் என்ன செட் பண்ணுறேன்? இதை செட் பண்ணுறேன். அதாவது இது என்னது? ஹெட்டு. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ இது எனக்கு என்ன வரும்? ஹெட்டுன்னு வரும். இப்போது இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் கரண்ட்டுன்னு இருந்தாலும் ஒன்று தான், ஹெட்டுன்னு இருந்தாலும் ஒன்று தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டில் வேரியபிள் நேம் தான், அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கேயும். ஓகேங்களா? இப்போ இது புரிஞ்சுதா? இது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணும்? இப்போது இதுதான் ஹெட்டாக இருக்குது கரெக்டாக. இப்போ நான் ஃப்ரண்ட்லேயும் கனெக்ட் பண்ணிட்டேன், பேக்லேயும் கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னது? இது வந்து எனக்கு என்னவா இருக்குது? ஹெட்டாக இருக்குது. நான் என்ன பண்ணும்? இதை ஹெட்டாக மாற்றணும். ஓகேங்களா? இதை ஹெட்டாக மாற்றணும். ஸோ அப்போ என்ன ஆகும்? இப்போது எனக்கு என்னது? எஸ். ஸோ நியூ நோடு, அதாவது நோட் ஈக்குவல் டு எனக்கு என்னென்ன ஆயிரும்? ஹெட்டுன்னு ஆயிரும். இந்த 3 கண்டிஷனும் புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாமா? யா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்? நியூ நோடு, அதாவது நோடு டாட் நெக்ஸ்ட்டு. ஓகே இருக்கா? இங்கே பாருங்கள், அதாவது இந்த கண்டிஷன் நோட் டாட் நெக்ஸ்ட்டுன்னு எனக்கு என்ன இருக்குது? ஹெட்டுன்னு இருக்குது. நான் அது மாற்றி எழுதியிருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? கோடு வைஸில் ஃபஸ்ட்டு அவங்க இப்படி போயிட்டு இப்படி வராங்க, நான் என்ன போயிருக்கேன்? இப்படி போயிட்டு இப்படி வந்திருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் என்னது? எனக்கு ஹெட்டு நல்லா இல்லைன்னா ஒன்றும் லைஃப் கண்டிஷன், அதாவது எனக்கு வந்து ஒரு எலமெண்ட்டே இல்லைன்னா நான் ஏன் செக் பண்ண போகிறேன் கரெக்டாக? அதனால இந்த கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஹெட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு எஜ் கேசஸ்க்காக வெரிஃபை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்புறம் பண்ணக்கப்புறம் நமக்கு ஆஷுவல் தான். இங்கே பண்ணோம்ல, நான் என்ன சொன்னேன்? இங்கே கரண்ட்டுன்னு கூட இருக்கலாம், இல்லை ஹெட்டுன்னு கூட இருக்கலாம்னு சொன்னோம்ல, அதே மாதிரி தான். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன்? அதை நியூ நோடுன்னு செட் பண்ணிடுறேன். அதே மாதிரி தான் இங்கேயும். அடுத்தது என்னது? ஹெட் ஈக்குவல் டு நியூ நோட். நம்ம பார்த்தா 3 கண்டிஷனும் நமக்கு வந்துருச்சா? என்னது ஹெட் ஈக்குவல் டு என்னது? நியூ நோட். ஓகேங்களா? நான் மாற்றி போட்டிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். வேரியபிள் நேமை மாற்றி போட்டேன். இங்கே நியூ நோட் ஈக்குவல் டு ஹெட்டுனுக்கு பதிலாக என்ன வரணும்? இப்போ என்னது? ஹெட்டு தான் நியூ, நான் இங்கே மாற்றி போட்டேன், சாரி, இப்படி உல்ட்டாவாக போட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வரணும். ஓகேங்களா? 3 கண்டிஷனும் புரிஞ்சுதா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போது அடுத்தது லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போது கொடுத்துருக்கிறது வந்து லாஸ்ட்டில் இருந்துச்சுன்னா எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இதுவும் சிம்பிள் தான். இதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போது மறுபடியும் எடுத்துக்கலாம். 1 2 3 இப்படி இருக்குன்னு வைங்களே. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? இதில் எழுதலாமா? இங்கே என்ன இருக்கும்? 1 இருக்கும். மெமரி அட்ரஸ் சப்போல போகலாம். இங்கே என்ன இருக்கும்? 2 இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? 3 இருக்கும். இப்போ 101 மெமரி அட்ரஸ், 102 மெமரி அட்ரஸ், 103 மெமரி அட்ரஸ்ன்னு வைங்களே. இது என்ன இருக்கும்? இங்கே நல்லுன்னு இருக்கும் கரெக்டாக. இங்கே 102 இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? 101 இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? 103 இருக்கும். இங்கே 102 இருக்கும். இங்கே நல்லு இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு புது எலமெண்ட். ஓகேங்களா? இப்போ என்ன இருக்குது? ஒரு புது எலமெண்ட் வந்து இங்கே ஆட் பண்ணணும். இங்கே என்ன இருக்கும்? ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் அப்போ என்ன பண்ணணும்? இது என்னது? நோடு கரெக்டாக. இப்போது நான் என்ன பண்ணுறேன்? அதே மாதிரி இது என்னது? இது டைலு, இது என்னது? இது ஹெட்டு. அதுதான் மெயினே, அதை போட மறந்துட்டேன், சாரி. ஸோ இப்போ என்ன இருக்கும்? எனக்கு இது டைலு கரெக்டாக. இப்போ நான் டைலை கண்டுபிடிச்சேன்னா, இப்போ டைலுக்கு அப்புறம் தானே நான் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். கடைசியில் ஆட் பண்ணுறது அதனால. அப்போது நான் என்ன பண்ணுறேன்?
ஓகேங்களா. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு பதிலாக ஓகேங்களா, அப்போது நான் என்ன பண்ணியிருப்பேன், அந்த டைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைல் டாட் இல்லைன்னா கரண்ட் டாட் எப்படி இருக்குன்னு கோடில் பார்த்துடலாமா ஒரு தடவை எப்படி எழுதியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அதே திறந்துக்கலாம், சேம் தான், என்னது டைல் தான் போட்டிருக்கேன் கரெக்டாக. ஸோ அப்போ என்னது டைல் டாட் ஓகேங்களா, டைல் டாட் எஸ் எழுதலை, டைல் டாட்டு நெக்ஸ்ட்டு, அதாவது இங்கே என்ன செட் பண்ணுறேன், இந்த நோடை செட் பண்ணிடுவேன் கரெக்டாக. அப்போ என்ன இருக்கும், இந்த மெமரி அட்ரஸ் எனக்கு 4ன்னு இருக்குன்னா இங்கே நல் போயிட்டு என்ன இருக்கும், எனக்கு இது செட் ஆகிருக்கும் கரெக்டாக. இப்போ இங்கே இந்த 2 சைடுமே நல் இருக்கும். அடுத்தது நான் என்ன பண்ணணும் ஓகேங்களா, இந்த ஓகேங்களா இந்த நியூ நோடு இருக்குது பார்த்தீங்களா, நோடு டாட்டு ப்ரீவியஸ், இந்த இடத்துல என்ன பண்ணும், ப்ரீவியஸை கால் பண்ணிக்கிறேன், ஈக்குவல் டு என்ன கொடுக்கணும், இந்த நோடு கொடுக்கணும். இந்த நோடு எந்த நோடு, டைல். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இங்கே டைலுன்னு வந்துருச்சு. இது ரெண்டும் புரிஞ்சுதா. அதுக்கப்புறம் என்னது, கடைசியாக அந்த நோடு இருக்கோ அதான டைலு. பட் இங்கே என்ன இருக்குது, இதுதான் டைலாக இருக்குது கரெக்டாக. அப்போ என்ன பண்ணணும், டைலு ஈக்குவல் டு என்ன கொடுக்கணும், இந்த புது நோடு. இந்த 3 கண்டிஷன் புரிஞ்சுதா, ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 3 கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கலாமா. டைல் டாட் நெக்ஸ்ட் என்னது, நமக்கு நோடு கரெக்டாக. அதுக்கப்புறம் என்னது, நியூ டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு என்னது, டைலு கரெக்டாக, அதுவும் இருக்குது. அடுத்தது என்னது, டைல் டாட் நோட் ஈக்குவல் டு நோடு, அதுவும் இருக்கா, என்னது டைல் டாட் ஈக்குவல் டு நோடு. ஓகேங்களா, புரிஞ்சுதா, இது ரெண்டும் புரிஞ்சுதா. ஆக்சுவலாக இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சொல்லி தரது கொஞ்சம் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன், டயக்ராம் வச்சு ஓகேங்களா. கம்பேர்ட் டு நான் ஃபுல் லாஜிக் சொல்லிவிட்டு ஃபுல் கோடை அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் நான் என்ன பண்ணுறேன் எடுத்துக்கிறேன். எதை பேஸ் பண்ண பொறுத்த வரைக்கும் லிங்க்டு லிஸ்ட்டு, அதாவது லிங்க்டு லிஸ்ட்டு மேபி அடுத்து பார்க்குற சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் இதே மாதிரி போகலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் புரிதல் அதிகமாகும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அடுத்தது இப்போது ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டுக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது லாஸ்ட்டுக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன பார்க்க போகிறோம், இப்போ நடுவில் எங்கேயாச்சும் இருக்குன்னா எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் என்ன பண்ணிப்பேன், இப்போ நான் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா, இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். அப்போ லாஜிக் எப்படி வரும்னு பார்த்துடலாமா. இப்போது சேம் இதுக்கு டயக்ராம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் போடுறேன் ஓகேங்களா. 2 என்னது 3 4 ஓகேவா, 4 இங்கே என்ன இருக்கும் 101 102. மெமரி அட்ரஸ் லைனாக வரணும் லிங்க்டு லிஸ்ட்டுக்கு வந்து அவசியம் கிடையாது, வீடியோலேயே பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக. இங்கே என்ன வரும், ஐயோ தப்பாக போட்டோம், 102. இங்கே என்ன இருக்கும் நல், இங்கே 101 103 102 104. இங்கே என்ன இருக்கும் 103, இங்கே நல் ஓகேங்களா. ஸோ இப்போது நான் இந்த இடத்துல ஆட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்னத்தை ஆட் பண்ணுறேன், 2.5 ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. அப்போது ஓகேங்களா இது நியூ நோடு ஓகேங்களா, இது வந்து நியூ நோடு கரெக்டாக. அப்போ நான் என்ன பண்ணிப்பேன்னா ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நான் இன்செர்ட் பண்ண போகிறேன், இந்த இடத்துல தான் இன்செர்ட் பண்ண போகிறேன் கரெக்டாக. இந்த இடத்துல இப்படி வரணும், அதாவது இது தேர்டாக வரணும் கரெக்டாக. அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ தேர்ட் இண்டெக்ஸுக்கு போயிடுவேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்லேருந்து போவேன், இங்கேருந்து 0 இங்கே இருக்குமா, அப்போ என்ன ஆகும் 1 2 ஓகேங்களா. அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும்னா இந்த இடத்துக்கு ரீச் ஆகிருப்பேன் ஓகேங்களா. இப்போ என்ன ஆகிட்டேன், எனக்கு எந்த இடத்துக்கு தேவையோ அங்கே வந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா ஒரு 4 கண்டிஷன் எழுதுவேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் இதை செட் பண்ணணும், அப்போ தான் இதோட நெக்ஸ்ட் நோடு இதாகும். அப்போ என்னது, நம்ம இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம இருக்கிறது வந்து இது கரண்ட் நோடு கரெக்டாக, இது கரண்ட் நோடு ஓகேங்களா. அப்போ கரண்ட் நோடுங்கிற ஒரு வேரியபிள் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பேன். ப்ரீவியஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், கரண்ட் டாட்டு ப்ரீவியஸ் ஓகேங்களா. ஸோ அது என்னது, ப்ரீவியஸுங்கிற ஒரு வேரியபிளை செட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி லூப் பண்ணி எந்த இடத்துல செட் பண்ண போகிறோனோ அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அந்த வேரியபிள் பேர் கரண்ட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு வேரியபிள் இருக்குது ப்ரீவியஸ்ன்னு சொல்லிட்டு, அது என்னது அந்த கரண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஓகேங்களா. அதுக்கு பேர் என்னது கரண்ட் டாட் ப்ரீவியஸ். ஏன் ப்ரீவியஸ் போகிறக்குன்னு லிங்க்டு லிஸ்ட்லேயே பார்த்துருப்போம். ஏன், அப்போ தான் என்ன ஆக முடியும், என்னால் இங்கேருந்து இதுக்கான கனெக்ஷனை கொடுக்க முடியும் இப்படி. அதனால தான் என்ன பண்ணிட்டேன், கரண்ட் ஒரு வேரியபிள் ப்ரீவியஸ் ஒரு வேரியபிள் 2 எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நல்லா பாருங்கள் ஓகேங்களா. இந்த புது நோடு இருக்குது பாருங்களேன், இந்த புது நோடுக்கான இது எழுதுகிறேன், நோடு டாட்டு என்னது ப்ரீவியஸ் ஓகேங்களா. நோடு டாட்
ப்ரீவியஸ் என்ன கொடுக்குறேன் நான் ப்ரீவியஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுக்கு மீனிங் என்ன? இப்போ என்ன ஆகும்? நோடு டாட் ப்ரீவியஸ்னு என்னதுங்க? இதுதான் நோடு, இதோட ப்ரீவியஸ் இந்த இடம், இந்த இடத்துல என்ன செட் பண்ணுறேன்? ப்ரீவியஸை செட் பண்ணுறேன். ப்ரீவியஸ் என்னது 102 முடிஞ்சு போச்சா? ஒன்று. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், நோடு டாட்டு நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? இது பார்க்க தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஆனால் நல்லா பாருங்கள் எவ்வளோ ஈஸின்னு சொல்லிட்டு. நோடு டாட் நெக்ஸ்ட்னால் இந்த இடம், இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்? இந்த கரண்ட் நோடை செட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும்? இந்த இடத்துல 103 செட் ஆகிருக்கும். கரெக்டாக? முடிஞ்சுதா? முடிஞ்சுது. ஓகேங்களா? இப்போது இந்த ரெண்டும் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், இப்போ என்ன இருக்குது? எனக்கு இந்த வகை கனெக்ஷன், இங்கே இந்த கனெக்ஷன் எடுத்துட்டோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 103 இருக்குது. ஆக்சுவலாக இங்கே என்ன வரணும்? இந்த நோடு வந்து இப்போ 177 இருக்குன்னா அதுதான் இங்கே வரணும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்? ப்ரீவியஸோட நெக்ஸ்ட் எடுக்கிறேன். ஓகேங்களா? ப்ரீவியஸோட நெக்ஸ்ட்னா எது? இதுதான் ப்ரீவியஸு, இதுதான் அதுக்கான நெக்ஸ்ட்டு. இந்த இடத்துல என்ன செட் பண்ணுறேன்? நான் நோடுன்னு செட் பண்ணுறேன். நோடுன்னா என்ன ஆகும்? 1. ஓகேங்களா? 7 செட் ஆயிரும். ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்? ஓகேங்களா? இப்போது அந்த கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா? கரண்ட்டோட ப்ரீவியஸ் என்ன செட் பண்ணணும்? எனக்கு 177 செட் பண்ணணும் இந்த இடத்துல. அப்போ தானே இப்படி கனெக்ஷன் போகும். ஸோ அப்போ என்னது? நான் என்ன சொன்னேன்? கரண்ட் டாட்டு ப்ரீவியஸ் என்னது? கரண்ட் டாட் ப்ரீவியஸ் என்னது? நோடு. ஓகேங்களா? இந்த 4 கண்டிஷன் புரிஞ்சுதா? ரொம்ப 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 ஈஸி தான். ஆனால் இதை நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கப் பண்ணுவாங்க. இந்த லிங்க்டு லிஸ்ட்னாலே என்னது? இதை மக்கப் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக டயக்ராமாக போட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த 4 கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? நியூ டாட் நெக்ஸ்ட்டு. நிஜமாக சொல்கிறேன், இந்த கோடை நான் பார்க்கவே இல்லை. நான் ஒரு தடவை எடுத்து காப்பி பண்ணி போட்டு வச்சுருந்தேன் தவிர இதை நான் பார்க்கவே இல்லை. அதனால தான் நான் 2-3 டைம் யோசிச்சு சொல்லுவேன். ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் தப்பாக பண்ணிட்டேன்னா ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணும். அதனால தான் நான் பயந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்? நியூ நோடு டாட் நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு கரண்ட். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் வந்துருச்சா? நியூ டாட் நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு கரண்ட். அதுதான் என்ன பண்ணியிருக்கேன்? நான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னது? நியூ டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ். ஓகேங்களா? அதான் இது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்னது? ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு என்னது? நோடு. ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நோடு. அது வந்துருச்சா? அடுத்து என்னது? கரண்ட் டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு நோடு. கரண்ட் டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு நோடு. ஓகேங்களா? சிம்பிளாக முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? என்னது? ஹெட்டை வந்து கரண்ட் நோடு எடுத்திருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்? 0லேருந்து லூப் பண்ணி நான் என்னது? ஃபஸ்ட் இந்த கரண்ட் நோடு எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபார் லூப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணியிருக்கேன்? அந்த கரண்ட் நோடுக்கு முன்னாடி போகிறத என்ன பண்ணியிருக்கேன்? ப்ரீவியஸ் நோடுங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு அந்த 4 கண்டிஷன் இப்போ பார்த்தது. ஸோ இப்போ புதுசாக ஒரு நோடை இன்செர்ட் பண்ணுறனால நான் என்ன பண்ணியிருக்கேன்? சைஸை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ புரிஞ்சுதா? சிம்பிள் இது ரொம்ப. ஃபஸ்ட்டு 0ல் செட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எல்சிஃபில் செட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? அதாவது என்னது? எல்சிஃபில் செட் பண்ணுறேங்கிற பாரு, 0ல் செட் பண்ணுறேன், லாஸ்ட்டில் செட் பண்ணுறேன். அதே மாதிரி என்னது? சென்டரில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது எல்ஸ் கண்டிஷன். ஓகேங்களா? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்தது டெலீட். ஓகேங்களா? டெலீட் மெத்தடுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இப்போது 1 2 3 இருக்குன்னு வைங்களே, 4. இப்போது நான் எக்ஸாம்பிள் 2 பாஸ் பண்ணுறேன்னா எனக்கு இது ரிமூவ் பண்ணிடணும். அப்போ என்ன வரணும்? 1. இது நான் 2 சைடு அரை மார்க் போடணும், போடாமல் விட்றேன். ஓகேங்களா? நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 3 4. ஓகேங்களா? இது எனக்கு ஆன்சர் வரணும். ஓகேங்களா? அவ்வளோதான். என்ன எலமெண்ட்டை பாஸ் பண்ணுறோமோ அது இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிட்டு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி டெலிட் ஆகலைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்? நோட் ஈக்குவல் டு, ஓகேங்களா, என்னது? கரண்ட் ஈக்குவல் டு ஹெட்னு எடுத்துட்டேன். ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒயில் லூப்பில் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்? அது ஃபுல்லாக செக் பண்ணுறதுக்காக கரண்ட் நாட் ஈக்குவல் டு நல் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மனப்பாடமே இருக்கும் சில பேர்த்துக்கு. ஓகேங்களா? ஆனால் மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னது? கரண்ட் டேட்டா ஈக்குவல் டு வேல்யூவான்னு செக் பண்ணுறேன். அதாவது எனக்கு எப்போ வந்துட்டு அந்த டேட்டா இருக்கோ, எங்கே இருக்கா, அந்த இதில் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அது 3 டைப்பில் இருக்கலாம். ஒன்று என்னது? ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டில் இருக்கும், இல்லை லாஸ்ட்டில் இருக்கும், இல்லைன்னா நடுவில் இருக்கும். நான் என்ன பண்ணுவோம்? 3க்கும் கண்டிஷன் எழுதணும். ஓகேங்களா? அங்கே எப்படி இன்செர்ட் பண்ணுறதுக்கு எழுதணுமோ அதே மாதிரி இங்கேயும் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இப்போது நான் ஃபஸ்ட் இஃப்பில் என்ன பண்ணுறேன்?
ஹெட்டை செக் பண்ணுறேன். அதாவது கரண்ட் நோடு வந்து ஹெட் நோடான்னு பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஓகேங்களா, நான் என்ன பண்ணலானுங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ணணும், 1 2 3 இருக்குது. ஓகேங்களா? 4 வச்சுக்கலாம். ஓகேங்களா? 4 இருக்குது. இது என்னதுப்பா ஹெட்டு, இது என்னதுப்பா டைலு. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணுறேன்னா எப்படி எழுதுவோம், இங்கே இது ஒன்றுக்கு மட்டும் டயக்ராம் போடுறேன். ஓகேங்களா? 2 1 0 2 1 0 1 இங்கே என்ன இருக்குது 1 இருக்கும், இங்கே என்ன இருக்கும் நல் இருக்கும், இங்கே என்ன இருக்கும் 1 0 2 இருக்கும், இங்கே என்ன இருக்கும் 1 0 1 இருக்கும், இங்கே 1 0 3 இருக்கும். அடுத்த நோடுக்கான கனெக்ஷன் நான் என்ன பண்ணணும் இப்போது. ஓகேங்களா? இந்த ஹெட்டை நான் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது நான் என்ன பண்ணுறேன் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெட்டுக்கான பதவியை நான் இதுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ நான் என்ன அர்த்தம், ஓகேங்களா, இப்போ இதை தான் ரிமூவ் பண்ணணுன்னு என்ன அர்த்தம், ஹெட்டு ஓகேங்களா டாட்டு ஓகேங்களா, இல்லை அப்படி ஹெட்டு வேணாம், ஏன் கரண்ட்டுங்கிற வேரியபிள் வச்சுருக்கோம்ல, கரண்ட் ஓகேங்களா சாரி ஹெட்டு ஈக்குவல் டு என்னது கரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஓகேங்களா? என்னது கரண்ட் டாட்டு நெக்ஸ்ட். ஓகேங்களா? கரெக்டான வெரிஃபை பண்ணிக்கலாமா ஒரு தடவை. ஹெட் ஈக்குவல் டு ஹெட் டாட் நெக்ஸ்ட். அதுதான் அவன் என்னது நான் தான் சொன்னல, ஹெட்னாலும் ஒன்று தான் கரண்ட்னாலும் ஒன்று தான். இங்கே நீங்கள் இந்த கரண்ட்டுன்னு கொடுத்தாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதைத்தான் நான் இங்கே வேரியபிள் மாற்றி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் அவங்களும் போட்டிருக்காங்க. அவ்வளோதான், இது சிம்பிள் தான். இங்கே கரண்ட்டுன்னு வந்தாலும் ஒன்று தான் ஆன்சர், ஹெட்டுன்னு வந்தாலும் ஒரு தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதா? அப்போ என்ன இருக்கும், இந்த ஹெட்டு வந்து எனக்கு என்ன இருக்கும் இங்கே போயிருக்கும். ஓகேங்களா? இப்போ பதவி போயிடுச்சு, இதுக்கான பதவி போயிடுச்சு. ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குது, இதுக்கான கனெக்ஷன் இருக்குது தெரியுதா, இதுக்கான கனெக்ஷன் இருக்குது ப்ரீவியஸில். அப்போ இது என்னது, இது என்னது நமக்கு இப்போ இதுதான் ஹெட்டு. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே படி எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போது இதுதான் எனக்கு ஹெட்டு. ஓகேங்களா? அப்போது அந்த ஹெட்டோட இதுதான் ஹெட். இப்போது ஹெட்டோட ப்ரீவியஸ் ஓகேங்களா, இங்கே வந்து நமக்கு 1 0 1 இருக்கு, நான் என்னவா மாற்றணும், அதை நல்லா மாற்றணும். அவ்வளோதான், இந்த ரெண்டு கண்டிஷன் தான். இங்கே என்ன இருக்குது, ஹெட் டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு நல்லன்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன், அது முதல்ல எனக்கு வேல்யூ, எனக்கு முதல்ல ஒரு ஹெட் இருக்கணும், அதனால நான் ஜஸ்ட்டு ஹெச் கண்டிஷனை செக் பண்ணியிருக்கேன். ஹெட் நாட் ஈக்குவல் டு நல்லன்னு சொல்லிட்டு ஹெச் கண்டிஷனை செக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இதுதான் என்னது ஹெட் எழுதுறதுக்கான லாஜிக். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதே டைலில் இருக்குன்னா ஓகேங்களா, இப்போ டைலில் இருக்குன்னா என்னது கடைசியில் இருக்கிறதுனா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 1 அதில் இதுலேயே போட்டுடலாமா, 1 2 ஓகேங்களா, இப்போது 3 ஓகேங்களா, இதுதான் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ 1 0 3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 1 0 2 இருக்குன்னா வைங்க, இங்கே என்ன இருக்கும் 1 0 3 இருக்கும், இங்கே 1 0 2 இருக்கும், இங்கே என்ன இருக்கும் நல் இருக்கும். கரெக்டாக? இப்போது இதுதான் டைலு. கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணணும், இதை டைலாக மாற்றணும். கரெக்டாக? இதை நான் டைலாக மாற்றணும். அப்போது என்ன பண்ணலாம், டைல் ஈக்குவல் டு நல்லா பாருங்கள், டைல் ஈக்குவல் டு டைல் டாட்டு ப்ரீவியஸ் என்னவா இருக்கும், அப்போது இப்படி வரும். ஏன் நம்மளால தான் ஃப்ரண்ட்லேயும் போக முடியும் பேக்லேயும் போக முடியும் டபிள்யூ லிங்க் லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும். கரெக்டாக? அதனால டைல் ஈக்குவல் டு டைல் டாட் ப்ரீவியஸ். ஓகேங்களா? அப்போ என்ன இருக்கும், இந்த டைல் இந்த இது வந்து இதுக்கு செட் ஆகிருக்கும். கரெக்டாக? அதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டுக்குள்ள கனெக்ஷன் என்னதுங்க, இப்போ இதுதான் டைல், அந்த டைலோட நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, டைல் டாட்டு நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் என்ன பண்ணணும் நல்லா மாற்றணும். ஸோ அப்போ எனக்கு இதை என்ன ஆயிரும் நல்லா மாறிடும். அவ்வளோதான். ஓகேங்களா? இது கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? டைல் ஈக்குவல் டு என்னது டைல் டாட் ப்ரீவியஸ் இருக்கா, இருக்கா? அதுக்கப்புறம் என்னது டைல் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு என்னது நல். ஓகேங்களா? இருக்கா, இருக்குது. சும்மா முன்னாடி என்னது எஜ் கண்டிஷன்ஸை நான் செக் பண்ணிக்கிட்டேன். அந்த டைல் என்னவா இருக்கக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாது, இல்லைன்னா என்னால் டைல் டாட் நெக்ஸ்ட் பண்ண முடியாதுல்ல, அதனால. ஓகேங்களா? மேலே பார்த்தது அதுவும் சேம் தான். ஓகேங்களா? இப்போ இது முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் இப்போது ஃப்ரண்ட்லேயும் டெலீட் பண்ணுறது எப்படி, பேக்கில் எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே சென்டரில் இருந்துச்சுன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், அதையும் பார்த்துடலாமா. எஸ், இப்போ 1 2 3 4 இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதை நான் டெலீட் பண்ணணும், சென்டரில் டெலீட் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம், இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா. இங்கே 3 இருக்கும், இது என்னது 1 0 3 நோடு, இது என்ன இருக்கும் 1 0 4 நோடு, இங்கே என்ன இருக்கும் 1 0 3 இருக்கும், இங்கே என்ன இருக்கும் நல் இருக்கும். கரெக்டாக? இங்கே என்ன இருக்கும் 1 0 4 இருக்கும், அதாவது இதோட மெமரி அட்ரஸ். ஓகேங்களா? இங்கே என்ன இருக்கும், நான் 1 0 ஐயோ இங்கே 2 இருக்கும். கரெக்டாக? இங்கே என்ன இருக்கும்
103 இருக்கும். இங்கே என்ன இருக்கும் 101 இருக்கும். ஓகேங்களா? இங்கே 102, இங்கே என்ன இருக்கும் 102. ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எனக்கு கரண்ட் நோடில் இருக்கேன். கரெக்டாக? இப்போது நல்லா பார்த்துக்கோங்க, நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் ஓகேங்களா, கரண்ட் டாட்டு ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணணும், இதை நான் என்ன மாற்றணும், இதை இருக்குது பார்த்தீங்களா, இது 103 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன நான் மாற்றணும், நான் 104ன்னு மாற்றணும். ஓகேங்களா? இப்போது 104ன்னு மாற்றணும். அப்போ என்ன அர்த்தம், கரண்ட்டு ப்ரீவியஸ் ஓகேங்களா, அதாவது கரண்ட்டோட ப்ரீவியஸ்னால் எனக்கு இங்கே வந்திருக்கும், அதோட நெக்ஸ்ட்டு ஓகேங்களா, அதோட நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன வரும், அப்போ இந்த இடத்துல வந்திருக்கும். கரெக்டாக? அது என்னவா மாறணும், இது கரண்ட்டு ஓகேங்களா, கரண்ட்டோட நெக்ஸ்ட்டு ஓகேங்களா, என்னது கரண்ட்டோட நெக்ஸ்ட்டு ஓகேங்களா, இங்கே போயிருக்கும். கரெக்டாக? கரண்ட்டோட நெக்ஸ்ட்னா என்ன போயிருக்கும், இங்கே போயிருக்கும். கரெக்டாக? அதோட ப்ரீவியஸ் ஓகேங்களா, அதோட ப்ரீவியஸ்னால் இது. கரெக்டாக? அந்த இடத்துல என்ன பண்ணணும், நான் வந்துட்டு அதுக்குள்ளே என்ன இருக்கோ அந்த வேல்யூவை செட் பண்ணணும். எக்ஸாக்ட்லி கரெக்டுன்னு தான் நினைக்கிறோம். ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாமா? எஸ், கரண்ட்டோட நெக்ஸ்ட்டு இதுதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை நான் மாற்றணும்ல, ஸோ இது மட்டும் 104 தான் செட் பண்ணணும்ல, அதனால இங்கே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் டயக்ராம் வச்சு. 102 102 மேலே வரணும். 102 103 103 104 ஓகேங்களா? எஸ். ஸோ இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கும், அந்த மெமரி அட்ரஸஸ்லாம் இருக்குமா, 103 இருக்கும், இங்கே என்ன இருக்கும் 102 இருக்கும், இங்கே 104 இருக்கும், இங்கே 103 இருக்கும். கரெக்டாக? ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணணும், இந்த நோடு இருக்குல்ல, இதை வந்து நான் என்ன பண்ணணும், இதவா செட் பண்ணணும். கரெக்டாக? ஓகேங்களா? இப்போ நான் இங்கே இருக்கேன், கரண்ட்டில் இருக்கேன். கரெக்டாக? அப்போது கரண்ட்டோட நெக்ஸ்ட்டுக்கு போகணும். அப்போது எனக்கு என்ன ஆகும், ப்ரீவியஸ் போகணும், சாரி. அப்போ எனக்கு இந்த நோடுக்கு போகும். அப்போ என்னது, கரண்ட்டு டாட்டு ஓகேங்களா, என்னது ப்ரீவியஸ். ஓகேங்களா? கரண்ட்டோட ப்ரீவியஸ்னால் எனக்கு ஆக்சுவலாக எங்கே போயிருக்கும், இங்கே பாருங்களேன் தெரிஞ்சிருக்கும், கரண்ட்டு டாட் ப்ரீவியஸ்னால் எனக்கு இங்கே போயிருக்கும். கரெக்டாக? அதுக்கப்புறம் அதுக்கான நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஓகேங்களா, நெக்ஸ்ட்னா என்னது, இங்கே இருக்கா, அதுக்கான நெக்ஸ்ட்னா இந்த இடம். கரெக்டாக? அதுக்கு நான் என்ன செட் பண்ணுறேன்னா, இந்த கரண்ட்டோட நெக்ஸ்ட்டு ஓகேங்களா, இந்த கரண்ட்டோட நெக்ஸ்ட்டு ஓகேங்களா. அப்போ என்ன இருக்கும், இங்கே 104ன்னு மாறி இருக்கும். முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், இப்போ நான் இதை வந்து இங்கே டைரெக்டாக கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் என்னவா மாற்றணும், இதை மாற்றணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இப்போது இதோட ப்ரீவியஸை மாற்றணும்ல, அதை பண்ணிடலாம். கரண்ட்டு ஓகேங்களா, கரண்ட்டு என்னது நெக்ஸ்ட்டு ஓகேங்களா. அப்போ என்ன இருக்கும், எனக்கு இங்கே போயிருக்கும். கரெக்டாக? இங்கே போயிருக்கும், அதோட ப்ரீவியஸ் ஓகேங்களா, அதோட ப்ரீவியஸ். அப்போ என்ன இருக்கும், இந்த அதோட ப்ரீவியஸ்னால் என்னோட இங்கே வந்திருக்கும். ஃபஸ்ட் என்னது, கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இங்கே போயிருக்கும். அந்த நோடில் என்னது ப்ரீவியஸ் என்னவா மாற்றுறேன், நான் என்ன பண்ணுறேன், கரண்ட்டு, இதுதான் கரண்ட்டு, அதோட ப்ரீவியஸ். அப்போ என்ன இருக்கும், எனக்கு இதுதான் அதோட வேல்யூ. அப்போ என்ன இருக்கும், 102 ஆடாக இருக்கும். அவ்வளோதாங்க, இவ்வளோ தான். தெரியுதா? கரண்ட் டாட் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு கரண்ட் நெக்ஸ்ட்டு. அடுத்தது என்னது, கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட் ப்ரீவியஸ். ஓகேங்களா? இதை மனப்பாடம் பண்ணக்கூடாது, நல்லா புரிஞ்சு பார்க்கணும். பட் இது கொஞ்சம் சில பேர்த்துக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். 2-3 தடவை டயக்ராம் போட்டு பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், சைஸை ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஆன்சர் ட்ரூவாக இருந்திருந்தா. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன், அடுத்த நோடுன்னு போயிட்டே இருந்திருப்பேன். கடைசி வரைக்கும் ஆன்சர் வரல, என்ன பண்ணியிருப்பேன், ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன். இவ்வளோ தான் டெலீட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், கெட், கண்டைன்ஸ், ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்சர்ட் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் என்னது, கடைசியாக டெலீட்டும் பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் சேம் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தோம்னா O of n. நம்ம சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தது என்னது, சேம் டைம் காம்ப்ளெக்ஸ்லி O of n தான் எடுத்துச்சு. ஸோ அதே தான் இங்கேயும் O of n தான் வரும். லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே தான். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் நமக்கு என்னதுங்க, O of 1. சேம்
இந்த லிங்க் லிஸ்ட்டில் என்ன பார்த்தோமோ சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். ஓகேங்களா? ஏப்பா சாமி ரொம்ப டயர்டாகிருச்சு இன்றைக்கி. ஸோ see you guys in another great video. ஸோ மறக்காமல் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷனாக இருக்கும். மேபி இந்த டெலீட் மட்டும் சில பேர்த்துக்கு கன்ஃபியூஸாக இருந்திருக்கும். அந்த கரண்ட் டாட் ப்ரீவியஸ் டாட் நெக்ஸ்ட்டுங்கிறத அதை நான் இன்னொரு தடவை 2-3 தடவை வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்குறது கூட முக்கியம் கிடையாது. அந்த டயக்ராம் எடுத்து போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? கோடு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ கீப் கோடிங் கைஸ். பாய் பாய். சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் பாய்.